ஸோ ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து மினிமலிசம் பற்றி பார்க்க போகிறோம். மினிமலிசம் அப்படின்னா என்ன? மினிமலிசம் லீட்ஸ் டு சிம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், எதனால், அப்படி என்ன பண்ணுது அந்த மினிமலிசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால், உங்கள் லைஃப்பில் இவ்வளோ கேபிட்டலிசம்க்கு நடுவில், இவ்வளோ கன்சியூமரிஸ்ட் கல்ச்சருக்கு நடுவில், இவ்வளோ லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு நடுவில் எனக்கு இவ்வளோண்டு மெட்டீரியல் பொசிஷன் இருந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் மினிமலிஸ்டிக் அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச் வந்து இட் இஸ் நாட் அ நியூ ஃபினாமினான், பட் இட் இஸ் பீங் ட்ரெண்டட் பை டூ பீப்புள், நேம்லி ஜாஷ்வா அண்ட் ரியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர். They have written a book called The Minimalist, and they even have a website called theminimalist.com. So in the minimalist பார்த்தீங்கன்னா it is sort of a meditation, where meditation is like excluding things from your life. அதாவது it delves into a deeper understanding about yourself, where you're eliminating and getting eliminated from few distractions in your life. அதாவது இட் மைட் சவுண்ட் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இந்த ஒரு காலத்தில் வந்து எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பிகாஸ் இஃப் யூ சி, இது வந்து ஒரு 21st century வேர் கேபிட்டலிசம் அதிகமாக இருக்குது, கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர் அதிகமாக இருக்குது. வேரெவர் யூ கோ யூ ஆர் ஆல்வேஸ் ஹூக்டு வித் சம் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஷைனி கல்ச்சர் வந்து இருக்கையில் நீங்கள் ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. ஆனால் அந்த ஒரு அப்ரோச்சை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும், ஒரு சிம்பிளான லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தேர் ஆர் ஆல்சோ மெனி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன் திஸ், அண்ட் இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு ஆல்சோ கெட் இன் டு தட் அப்ரோச். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், பட் என்டோர் பண்ணுவோமா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி தான் இதில். ஸோ அடுத்ததான் நான் வந்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி சொல்லணுன்ட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆஸ்க் அபவுட் த ஃபர்ஸ்ட் ப்ரோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போனால் போகட்டும் போடா அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ஆடம்பர விஷயம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் ஓகே எனக்கு கிடைக்கல, ஸோ நெக்ஸ்ட் டைம் when I try I can get it அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து நீங்கள் வளர்த்துப்பீங்க. பட் அதே சமயத்தில் வந்து அதோட கான்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு எம்ப்ரேஸ். So as I said before, starting up with minimalist culture or minimalist approach is very easy, but the real challenge as well as the real task is whether you will embrace it and you will cope up with it. அதுக்கடுத்து வந்து செகண்ட் ப்ரோ வந்து கேட்டிங்கன்னா, it is very difficult to delineate the exact and the real meaning of what minimalism is. ஸோ உங்களோட ப்ரோ இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா, உங்கள் ஸ்டைல் ஆஃப் மினிமலிசம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூ ஹேவ் டு டிஸ்கவர் அண்ட் யூ ஹேவ் டு கெட் அலாங் வித் இட். அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ப்ரோ. அப்புறம் வந்து அதோட கான்ஸ் வந்து கேட்டிங்கன்னா, இந்த தியரி வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான தியரி. பிகாஸ் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பர்சன். இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் மினிமலிசம் பற்றி ஒரு புரிதல் இருக்கும், அடுத்தவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் புரிதல் இருக்கும். ஸோ அது ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து வந்து ஐ ஹோப் யூ வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் திஸ் சிண்ட்ரோம் கால் த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம். ஸோ இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு செட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன சொல்லுன்னா, இதே மாதிரி நம்ம போடணும். விஜய் இந்த படத்தில் இந்த ட்ரெஸ் போட்டாருன்னா அதே மாதிரி ட்ரெஸ் போடணும், ஜோதிகா இந்த மூவியில் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டாங்கன்னா அதே மாதிரி போடணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆட்டிடியூடு வந்து மினிமலிஸ்டிக் அப்ரோச் நீங்கள் அடாப்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆட்டிடியூட் வில் நாட் பி தேர். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு எப்படி தோணுன்னா, யூ வில் டிட்டர்மைன் மோர் வேல்யூ டு த திங்ஸ் தட் ஆர் ரியலி நீடட் ஃபார் யூ, அண்ட் யூ வில் லேர்ன் டு எலிமினேட் தோஸ் திங்ஸ் தட் ஆர் நாட் அட் ஆல் நீடட் ஃபார் யூ. இப்போது எனக்கு வந்து ஒரு
7 டேஸ்க்கு போட வேண்டிய ட்ரெஸ் எனக்கு இருந்தால் போதும், அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும். தட் டசன்ட் மீன் அந்த ட்ரெஸ் வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணணும். அந்த மூவியில் எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் போட்டிருக்காங்க, ஒரு பிடிச்ச ஆக்ட்ரஸ் போட்டிருக்காங்கன்றதுக்காக நான் அதே மாதிரி போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து, அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து உங்ககிட்ட வந்து தானாக வளரும். அட் த சேம் டைம் ஆப்போசிட்டாகவே கான்சிக்வெண்ட்லி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, யூ வில் நாட் பி ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ பர்சன் இன் த சொசைட்டி. அண்ட் எல்லோரும் உங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஏதோ என்ன இவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்களை வந்து பார்ப்பாங்க. அண்ட் இட் வில் நாட் பி வெரி நார்மலைஸ். உங்களை ஒரு நார்மல் பர்சனாக பார்க்க மாட்டாங்க, ஒரு வியர்ட் பர்சனாக தான் பார்ப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கேங். ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து இதில் உள்ள ஒரு கான்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கிராட்டிஃபிகேஷன். ஸோ இந்த டைம் இந்த மினிமலிஸ்டிக் அப்ரோச்சை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பிகாஸ் இத்தனை வருஷம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கன்சியூமரிஸ்ட் அப்ரோச் இருந்து தான் வாழ்ந்துருப்பீங்க. நீங்கள் அதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் இட் வில் டேக் அ வெரி லாங் டைம். But eventually you will definitely feel gratified for this approach, because this is going to take you to so many places. Because less is more அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப ஆணித்தரமாக அடித்து சொல்லுது இந்த அப்ரோச். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் நான் வந்து என்னை சுற்றி ஒரு சின்ன விஷயம் இருக்கிறப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் யார், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சில கான்வர்சேஷன்ஸ் வந்து எனக்குள்ளே நான் கொண்டு வந்து ஐ வில் ட்ரை டு டாக் அபவுட் மீ டு மை செல்ஃப். ஸோ அதன் மூலமாக எனக்கு என்னை பற்றியே நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அனாலிசிஸ் வந்து வரும். அப்படி இருக்கப்போ ஐ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப் அண்ட் எனக்கு என்ன வேணுமோ அதுக்கான வேலை, எனக்கு என்ன பேஷனோ நான் அதை ரீச் பண்ணுறதுக்கான வேலையை வந்து நான் நிறையா வந்து செலவு பண்ணி நான் பார்ப்பேன். பிகாஸ் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் I'm least bothered about what other people will say about me if I adopt this particular approach. அண்ட் அட் த சேம் டைம் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா, மினிமலிஸ்டிக் அப்ரோச் இருக்கிறவங்க வந்து ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் ஆப்வியஸ்லி அ மித் அக்கார்டிங் டு மீ, பட் this is also one of the consequence, because in the process of minimalistic approach, in the process of adopting a minimalistic approach, you will definitely feel that you are lonely, because you are not going to accompany your friends when they really want to take you to shopping, because நீங்கள் அந்த டைமில் வந்து ஷாப்பிங் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. பிகாஸ் நீங்கள் ஒரு சிம்பிளிஸ்டிக் லைஃப் அண்ட் ஒரு சிம்பிளிஸ்டிக் ஆட்டிடியூட் வச்சுருக்கிறனால. ஸோ அதனால் யூ வில் எண்ட் அப் லோன்லின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு சக்ஸஸ் அப்படின்றது உங்களுக்கு வரணும் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் அண்ட் இட் இஸ் த ரைட் பேஸ் ஃபார் யூ. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும், பிகாஸ் திஸ் மினிமலிசம் இஸ் ரிலேட்டட் டு மெடிடேஷன். பிகாஸ் மெடிடேஷனில் வர எல்லா பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸும் பாசிட்டிவ் விஷயங்களும் வந்து மினிமலிஸ்டிக் அப்ரோச் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரும். பிகாஸ் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். மெடிடேஷனில் சம்டைம்ஸ் வந்து எப்படி நீங்கள் இன்ஹேல் பண்ணி தேவையில்லாத விஷயத்தை எக்ஸேல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் மினிமலிசம். வேர் நீங்கள் தேவையுள்ள விஷயம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. So only when you are out of distractions and only when you are free of distractions, you will be able to attain and reach what you really want, so that you will be able to do few actions that are according to your passions. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் எவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு கைகோரி சேனல். ஸோ இன்னொரு வாட்டி ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கும் வரை இட்ஸ் மீ ஸ்னேஹா சார். பை பாய்.